ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் கால்வி ஸ்டார் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 10th பப்ளிக் எக்ஸாம் மாடல் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். இதில் உள்ள கொஷின் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சிருக்கீங்களான்னு. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இது வந்து சினானிம்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு 3. உங்களுக்கு எப்போவுமே கொஷின் பேட்டர்ன் தெரியும். சினானிம்ஸ் 3 கேட்டிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு ஆன்டனிம்ஸ் இருக்கும். ஒன் வேர்டை பொறுத்தவரையும் நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டா தான் முடியும். கிராமரையும் எல்லாமே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டாப் 25 2 மார்க் போட்டிருக்கேன். ப்ரோஸ் 2 மார்க் யூடியூப் சேனல் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். அடுத்து 8th ஒன் பாருங்கள். ப்ரிஃபிக்ஸ் வேர்ட் கேட்குறாங்க. ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி ஆட் பண்ணுறது, சஃபிக்ஸ்னால் பின்னாடி, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜிபிஎஸ் 10th ஒன்று பாருங்கள். 10th ஒன்று, 11th 12th 9th வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ரெயின், ஃபால். 12th ஒன் ப்ரிப்போசிஷன் கேட்டிருக்காங்க. 13 பாருங்கள். 14 ஆல்டர்னேட்டிவ்ஸ் 14. அடுத்து உங்களுக்கு பார்ட் 2வில் ரைட் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் 4 கொடுத்துட்டு உங்களுக்கு திருச்சி கேட்குறாங்க. அதனால் ப்ரோஸில் உள்ளது நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம கொடுத்த கொஷின்லாம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ப்ரோஸை நல்லா படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 கொஷின் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒரு கொஷின் தான் மீட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து செக்ஷன் 2வில் வந்து உங்களுக்கு இது கேட்பான். போயம் கொஷின் ஆன்சர் கேட்பாங்க. அது உங்களுக்கே தெரியும். இதில் அந்த வேர்ட்லேயே ஆன்சர், அந்த லைன்லேயே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இதிலே கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து செக்ஷன் 3 வந்து எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டு என்ன கேட்குறாங்க, கிராமர் கேட்குறாங்க. டைரக்ட், இன்டோ, இன்டைரக்ட் அந்த மாதிரி கேட்குறாங்க. பஞ்சுவேட் ஈஸியாக எழுதிடுவீங்க. ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இது எழுதிடுவீங்க ஈஸியாக. அடுத்து பாருங்கள். செக்ஷன் 4ல் 28ல் ரோட் மேப் கேட்குறாங்க. ரோட் மேப் ஈஸியாக நீங்கள் 2 மார்க் வாங்கிடுவீங்க. இதில் பார்க் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சர் வாண்ட்ஸ் டு கோ டு த பார்க். அடுத்த பார்ட் 3 செக்ஷன் 1 பாருங்கள். ஆன்சர் எனி 2 ஆஃப் த பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. ப்ரோஸ் பேராகிராஃப் எனி 2 கேட்டிருக்காங்களா? ஆமாம். 4 கொடுத்துட்டு எனி 2 கேட்டிருக்காங்களா? எழுதிடுவீங்க ஈஸியாக. இதை எழுதிடுவீங்க. டெக்னாலஜி பார்த்துக்கோங்க. டெக்னாலஜி கேட்பாங்க. த நைட் த கோஸ்ட் காட் இட் பார்த்துக்கோங்க. அது அடுத்து எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டு உங்களுக்கு என்ன கேட்குறாங்க. இது ஒரு பேராகிராஃப் எழுதி விட்டுட்டு, இந்த கிரம்பிள் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க, எழுதி விட்டுட்டு இந்த இது எழுதி விட்ருங்க. 35 எழுதி விட்ருங்க. அடுத்து பாருங்கள். எனி 1 ஆஃப் த ஃபாலோயிங் ரீஅரேஞ்ச் விட்ருங்க. ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து எனி 4 அட்வர்டைஸ்மெண்ட் எழுதிடுவீங்க. அடுத்து வந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதிடுவீங்க. நோட்டீஸ் எழுதிடுவீங்க. அடுத்து பிக்சர் இதை பார்த்து எழுதிக்கோங்கப்பா. பிக்சரை பார்த்து அதோட என்னென்னோ அது எழுதிடுங்க. அது ஈஸியாக இருக்கும். சம்மரி நோட் மேக்கிங் எழுதிடுவீங்க. போயம் பாருங்கள். ஓவர் ரஃப் ஆர் அது கேட்டிருக்காங்க. போயம் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்ட் 4ல் என்ன கேட்டிருக்காங்க. 50 வேர்ட்ஸ் பேராகிராஃப் வந்து இது வந்து சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் கேட்கும்போது லெசன்னு போட்டு என்ன லெசன் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. 2 மார்க்கோ 1 மார்க்கோ, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ரீட் த ஃபாலோயிங் இது எழுதிடுவீங்க. இது படித்து எழுதிடுவீங்க ஈஸி. அவ்வளோதான். இது எழுத மாட்டீங்க நிறைய பேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.